நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது, முக்கிய தேவையானது, அத்தியாவசியமானதுன்னு எல்லாரும் இதை நோக்கி தான் ஓடுவாங்க. எல்லாருக்கும் தெரியும் நான் எதை பற்றி சொல்கிறேன்னு. பணத்தை நோக்கி தானே. ஆனால் பணம் படைத்தவர்கள், பணம் வைத்து கொண்டிருப்பவர்கள், எல்லையற்ற பணம் வைத்துன்னு இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சொல் என்ன தெரியுங்களா? பணம் உங்களுக்கு நிம்மதியை தராது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரத்தன் டாட்டாவை பற்றி சொல்கிறேன். ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப நாளாக வெற்றிடம் இருக்குது, அந்த வெற்றிடத்தை நிரப்பவே முடியல. என்கிட்ட இல்லாத சொத்து இல்லை, என்கிட்ட இல்லாத புகழ் இல்லை, என்கிட்ட இல்லாத பவர் இல்லை, எல்லாம் என்கிட்ட இருந்தும் ஒரு வெறுமை என்னுடைய மனதில் இருக்கிறது. அந்த வெறுமையை என்னால் போக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க. நிறைய நண்பர்கள் ஐடியா கொடுத்தாங்களாம். புது பிஸ்னஸ் பண்ணுங்கள், கோயிலுக்கு போங்க, இந்த மாதிரி இந்த செயலை செய்யுங்க, அந்த செயலை செய்யுங்கன்னு நிறைய பேர் சொல்லி கொண்டே இருந்தார்களாம். அதையெல்லாம் செய்தும் பார்த்து விட்டார். ஆனால் ஒரு நிகழ்வு கூட அவருடைய வெறுமையை, எம்டியை ஃபில் பண்ணல. ஒரு நபர் சொன்னாராம், பக்கத்து ஊரில் ஒரு அநாத ஆசிரமம் இருக்குது, அங்கே கை கால் வராத பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேணுமானா நீ வீல் சேரை கொடுக்க முடியுமான்னு ஏதேச்சியாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன் கொடுக்கலாமே, நம்ம ட்ரஸ்ட் மூலமாக அந்த வீல் சேரை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த நண்பர் சொல்லியிருக்கிறாரு, இல்லை இல்லை உன் கையால் தான் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு என்ன பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அநாத ஆசிரமத்தில் 400 பிள்ளைகள் இருக்கிறது. சின்ன சின்ன பச்சிளம் குழந்தைகளும் சின்ன ஒரு 5, 6, 7 வயது நிரம்பிய பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கை வரல, கால் வரல. ஒரு 400 வீல் சேரை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த வீல் சேரை கொடுத்ததும் அந்த பிள்ளைகள் அனைவரும் அப்படியே பட்டாம்பூச்சி போல் அப்படியே அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்களாம். தனக்கே கால் முளைத்தது போல் அந்த இடத்துல எல்லாமே அப்படியே அந்த வீல் சேரில் கொஞ்சம் குழாவுகிறார்களாம். அவர் அருகில் ஒரு சின்ன ஒரு பெண் குழந்தை பேண்ட்டை பிடிச்சி இழுத்துதான். அங்கிள் அங்கிள் என்னை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னார். என்ன செல்லம் வேணும் அப்படின்னாராம். என்னை ஒரு 5 நிமிஷம் நல்லா பார்க்க முடியுமா அப்படின்னா. எதுக்குமா அப்படின்னா, இல்லை இல்லை உங்களை நான் 5 நிமிஷம் எங்கள் முகத்தையே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லித்தான். அதற்கு அந்த ரத்தன் டாட்டா சொன்னாராம், என்னத்துக்குமா பார்க்க சொல்கிற அப்படின்ட்டு. இல்லை, நாளைக்கு நீங்களும் சொர்க்கம் போவீங்க, நானும் சொர்க்கம் போவேன், அப்போ உங்களுடைய முகத்தை அடையாளம் கண்டு கொள்வதற்காக தான் உங்களை 5 நிமிஷம் என்னை பாருங்கன்னு சொன்னேன் அப்படின்ச்சான். ரத்தன் டாட்டா அப்படியே உடைந்து போய் விட்டாராம். அப்போ சொல்கிறாராம், பதிவு பண்ணுறாராம், அப்பொழுதுதான் என்னுடைய உள் மனதில் இருக்கக்கூடிய வெற்றிடமானது நிரம்பியது.